வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வா, சாப்பாடு ஆறுது, சீக்கிரம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சாப்பாடு ஆறுது அப்படிங்கிறத யுவர் ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு. யுவர் ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னா ஆறிட்டு இருக்கு, சில்லாயிட்டு இருக்கு, சூடு ஆறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. அவன் ஒருத்தர் பேச மாட்றாரு அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட பேச மாட்றாரு அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது அந்த மாதிரி பேச மாட்றாங்கன்னு சொல்லும் போது என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த காரணம் தெரியுமா அப்படிங்கிறத டிட் யூ நோ த ரீசன், ஏன்னா தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது டிட் யூ நோ த ரீசன் அப்படின்னு கேட்போம். ஏன்னா டிட் அப்படிங்கிறது டூவோட பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ கொஷின் கேட்கும் போது அதை ஃபர்ஸ்ட்ல போடுவோம். ஸோ டிட் யூ நோ த ரீசன் அப்படின்னா உனக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, ரீசன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறது. சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம், சீக்கிரம் வீட்டுக்கு வா. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கம் ஹோம் இயர்லி. கம் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு வா, இயர்லி அப்படின்னா சீக்கிரம். ஸோ கம் ஹோம் இயர்லி அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கண்டிப்பாக வந்து இதை கிட் நிறைய சொல்லுவோம். கம் ஹோம் இயர்லி பாய் அப்படின்னு சொல்லுவோம், சீக்கிரம் வந்து தம்பி அப்படி சொல்றது. அப்புறம் கால் பண்ணியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம கிட்ட நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு அப்புறம் கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறத கேன் யூ கால் பேக் லேட்டர். கேன் யூ கால் பேக் லேட்டர் அப்படின்னா அப்புறமா கூப்பிடுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிக்வஸ்ட் பண்ணி கேன் யூ கால் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்றத அப்படி சொல்லலாம். ரொம்ப வருத்திக்காத. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம், ரொம்ப வருத்திக்காத, ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றது, ரொம்ப வருத்திக்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். டோன்ட் பி ஹார்ட் அப்படின்னா ஹார்ட் உன்னை நீ வருத்திக்காத, கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்றது. திரும்ப வருவியா. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம், நீங்களே யோசிச்சு பாருங்க அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணி பாருங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. திரும்ப வருவியா, வில் யூ கம் பேக். ஏன்னா வருவியா இது ஃபியூச்சர் இல்லையா. ஸோ வில் யூஸ் பண்ணுவோம். வில் வந்து கொஷின் கேட்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஷல் ஐ கோ, வில் யூ கம் பேக், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நான் போகலாமா அப்படிங்கிறது ஷல் ஐ கோ. திரும்ப வருவியா அப்படிங்கிறத வில் யூ கம் பேக், சீக்கிரம் திரும்ப வந்துருவியா அப்படின்னு கேட்கறது. இதை அவளிடம் கொடுங்கள். கிவ் திஸ் டு ஹர். இதை அவளிடம் கொடுங்கள். ஹர் டு ஹர். கிவ் திஸ்னா இதை கொடுங்க, டு ஹர்னா அவகிட்ட. இதுவே அவன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறத கிவ் திஸ் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத டு ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி நினைக்கவில்லை. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, நான் அப்படி தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ டிட் நாட் திங்க் லைக் தட். ஐ டிடன்ட் திங்க் லைக் தட் அப்படின்னா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நினைக்கல. ஸோ டிட் யூஸ் பண்ணுவோம். டிட் நாட் திங்க் லைக் தட் அப்படின்னா நான் அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல நிறைய யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் பார்த்துருப்போம் அண்ட் ஆல்சோ இதை டே டு டே லைஃப்ல பேசும்போது யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, பேசி பழகுங்க. அண்ட் ஒரு சிலர் கிராமர் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க சொல்றீங்க, பட் ஆனால் இந்த டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்சஸ் மாதிரி அதை அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க.